வரக்கூடிய ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குருவாகப்பட்டவர் பகை ராசிக்கு வர்றார். அந்த பகை ராசியில் வரக்கூடிய கிரகம் தனது சுய கட்டுப்பாட்டில் இல்லாமல் இன்னொருத்தருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். தானே இயங்கக்கூடிய ஒரு தன்மையை இழந்து இன்னொருத்தருடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். ஏன்னா சுக்கிரனுடைய வீடு, அவரும் அசுர குரு, இவர் தேவகுரு. இவருக்கு நேர் எதிர்த்தன்மை கொண்டவருடைய வீட்டில் அந்த இடத்துல அவர் ஆட்சி மட்டும்தான் சுக்கிரன், மற்றபடி வேறு எந்த இதுவும் இல்லை. இன்னொரு விஷயம், சந்திரன் அந்த இடத்துல உச்சமாகக்கூடிய வீடு. அப்போ சந்திரன் உச்சமாகக்கூடிய வீடுனாலே குருவுக்கும் சந்திரனுக்கு எப்போவுமே 6, 8 சம்மந்தப்பட்டு தான் வரும். அப்போ கொஞ்சம் சிரமமான ஒரு பலன்களை நமக்கு 7ஆம் இடத்திலிருந்து தரக்கூடிய குருவனுடைய பலன்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு 25-30% வரைக்கும் நமக்கு குறைச்சி தான் கொடுப்பாரு. அப்போ இப்போது நார்மலாக போகக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ இது வரைக்குமே கொஞ்சம் சிரமம் இருக்குது. 4ஆம் இடத்து சனியினால் உங்களுக்கு ராகு குரு 6ஆம் இடத்துல இருந்ததுனால சிரமம் இல்லை.